1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இவ்வளவு கோபம்? ஒரு விவாத நிகழ்ச்சிகள்ல ஒரு நேரலையில ஒருவரை அடிக்கிற அளவுக்கு எழுந்து பாய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எப்பவும் சாந்தமாக இருக்கக்கூடிய விவாதங்கள்ல கருத்தியலை மட்டும் பேசக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ ஆக்ரோஷமா கோபமா எழுந்து என்னையா பண்ற, என்ன நீ பேசுற அப்படிங்கிற அளவுக்கு ஆக்ரோஷமா போறாருன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வியா இருக்கு. ஒரு விவாத நிகழ்ச்சியில விவாதம் நடக்குது. இந்த 41 பேர் மரணத்துல அரசியல் செய்வது யாரு அப்படின்னு சொல்லி முழுமையா அது அங்க நடந்த அத்தனைக்கும் விளக்கம் கொடுக்கிறார் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். அதுல ஒரு கேள்வி, அது என்னன்னா 41 பேர் மரணம், கரூருக்கு போக முடியாது. இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியும் பதிவு செஞ்சிருக்கோம். கரூருக்கு போக முடியாது. ஒரு சென்னையிலே கூட அவங்க அலுவலகத்திலே கூட 41 புகைப்படங்களை வச்சு கட்சி பொறுப்பாளர்களை வச்சு ஒரு அஞ்சலி கூட செலுத்த முடியாதா? இது வரைக்கும் செலுத்தலை. 16வது நாள் துக்கம், நாங்கள் துக்கம் தொண்டையை அடைச்சிது, அதனால டெல்லியில் போய் விளையாடிட்டு வந்தோம் அப்படின்லாம் ஆதவர்ஜுனா இப்போ சிபிஐக்கு மாற்றின பிறகு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவ்வளவு துக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஒரு அஞ்சலி கூட செலுத்தலை அப்படிங்கிறதா அங்கே கேள்வியாக இருந்தது. இது ஒரு மனிதாபிமானத்தில் இப்போ எல்லா கட்சிகளிலும் ஒரு தொண்டர் இறந்துட்டாரு, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கம்பத்தில் கொடி அரை கம்பத்தில் பறக்கிடுவாங்க. இது எல்லாருக்கும் இருக்கிற மாண்பு. தாவேக்காவுக்கு அரசியல்லாம் என்னன்னு துளி கூட தெரியாது. அதனால் அவர்கள் அதை பின்பற்றலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைமையும் அதை அவங்களுக்கு அறிவுறுத்தலை. ஏன்னா தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் தெரியாது. இது குறித்து விவாதம் நடக்கும்போது இந்த கருத்தை இடும்பாவனம் கார்த்திக் வைக்கிறாரு. அது குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு. ஏங்க 41 பேருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சலி கூட செலுத்தல அப்படிங்கிற போது அந்த தற்குறி சொன்ன பதில் என்னன்னா, சார்பா ஒரு புகைப்படத்தை வச்சு ஒரு மலர் தூவுறதுல என்ன சார் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. 41 பேர் வீட்டுக்கும் போயிடுச்சுங்க சார். நீங்க நாங்க 41 பேருக்கு அஞ்சலி செலுத்தினங்க, நாங்க செலுத்தினோம் அஞ்சலி. நீங்க என்ன பார்க்கலாம், நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம் அப்படின்னு சொல்றாரு. கூடுதலா ஒரு தகவலையும் சொல்றாரு. நீங்க கேங்களுக்கு நீங்க ஒன்னு ஃபார்மட் ரெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ற மாதிரி நாங்க பண்ண நீங்க சொல்லாதீங்க சார். 41 பேர் போயிட்டு தமிழ்நாடு துயரத்துல இருக்கு. அந்த துயரத்துல பங்கேற்கக்கூடிய தார்மீக பொருள் ஏன் எல்லாத்தையும் மீடியா மைண்ட் செட்லேயே பார்க்காதீங்க. ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? நாங்கள் அப்படிப்பட்ட அரசியல் செய்வதே இல்லை. யாரு இவங்க? எப்படிப்பட்டவங்கன்னா, நேரில் போக முடியல, நாங்களால் நேரில் வர முடியாது, இப்போ இருக்கிற சூழ்நிலை வர முடியலன்னு வீடியோ கால் பண்ணி அந்த வீடியோ கால் பண்ணுறத வீடியோ எடுத்து செய்தியாக வெளியிட்ட தற்குறிகள் தான் இந்த தாவேக்காவினர். ஆனால் இங்கே என்னமோ உத்தமர்கள் மாதிரி நாங்கள் அரசியலில் அந்த வீடியோலாம் எடுக்கிறதா கிடையாதுங்க, எங்களுக்கு செய்தியாக்கணும்னு விருப்பமே கிடையாதுங்க அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் அதற்கு இடும்பாவனம் கார்த்திக் குறுக்கிட்டு ஒரு கேள்வி சூடா இருக்கு. ஏன்னு தெரியல. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மீடியா டைம்ல குறைக்காதீங்க. இதுதான் பிரச்சனை. புரிஞ்சுதுங்களா? அதாவது கேள்வி கேட்கிறார். இதுக்கு இவர் நாம் தமிழர் கட்சியை குத்தலாக ஒரு சொல்லிட்டு குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இடும்பாவனம் கார்த்திக் சொல்றாரு. இடும்பாவனம் கார்த்திக் நாய் இல்லை, புலி, கடிச்சிரும். பார்த்து கொஞ்சம் நாம தான் சூதானமா இருக்கணும். இந்த தற்குறிகளுக்கு அது தெரியறதில்ல. ஆனா இவ்வளவு கோபமா பேசுறவரு, இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறவரு உடனடியா இடும்பாவனம் கார்த்திக் காலில் விழுவாரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. தாவேக அரசியல் இதுதான். ஏங்க ஏன் நேரத்தை குறைக்காதீங்கன்னு சொன்னீங்க? உங்களை குறைக்காதீங்கன்னா நான் சொன்னேன். என்னுடைய நேரத்தை குறைக்காதீங்க, நான் பேசும்போது எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் குறைக்காதீங்கன்னு நான் சொன்னேங்க. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் என்னங்க பண்ண முடியும்? நான் அவ்வளோ ஒர்த்தெலாம் இல்லைங்க, நான் ஒரு டம்மி பீஸுங்க. நீங்கள் தாங்க என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு விவாத நிகழ்ச்சியிலேயே மண்டி போட்டு இடும்பாவனம் கார்த்திக் காலில் விழுந்திருக்கிறாரு நம்ம தாவேக்கா தற்குறி. இப்போது நல்லா பாருங்க, ஒரு விவாதம் நடக்குது. விவாதத்தில் எதுக்கு தாவேக்காரங்களை கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ஒருவனுக்கும் அறிவு கிடையாது. ஒருத்தவனுக்கு கூட தாவேக்காவில் இருக்கிறவனுக்கு அறிவே கிடையாது. இப்போ தாவேக்காவை கொடுத்து நீ எப்படி விவாதிக்க போகலாம்? என்ன கருத்தியல் இருக்குங்கிட்ட? இப்போ சிபிஐ வாங்கணும், அது வென்றுடுச்சு, எங்களுக்கு தர்மம் ஜெயிச்சு விடுது அப்படின்னு சொல்ல முடியுமா? தர்மத்தை நாங்கள் வென்று எடுத்துட்டோம், எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நாங்கள் வென்றுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா சிபிஐ விசாரணை என்பதே காலம் தாழ்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா செய்தி சேனல்ல போய் பேட்டி கொடுத்திருக்காரு. வெறும் காலம் தாழ்த்துவதற்காகத்தான் சிபிஐ என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி.
அதை விட ஒரு படி மேலே போய் நீங்கள் உயர்வாக மதிக்கக்கூடிய உங்கள் தலைவர் தற்குறி தலைவர் விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணை என்பதே பாஜகவின் கைகூலி, அது வந்து ஒரு கை பொம்மையா இருக்கு, அது வந்து சுதந்திரமாக செயல்படுவதே கிடையாது, ஏன் ஓடி அங்க வந்து ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களை கேள்வி எழுப்பியவர் தற்குறி விஜய் அவர்கள். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பாஜகவை எதிர்க்கின்ற பொழுது, இவர்களுக்கு வந்து சுதந்திரமாக செயல்படுகின்ற பொழுது சிபிஐ பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறது. சிபிஐ வந்து பாஜகவோட கைப்பாவை. ஆனால் இவர்களுக்கு தேவை என்று வருகின்ற போது, இவர்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற போது சிபிஐ வந்து ரொம்ப ரொம்ப சுதந்திரமான ஒரு அமைப்பாக, தங்களுக்கு நீதி பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இயங்குகிறது என்பது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்னு பாருங்க. இவர்கள் இதை வைத்து முழுக்க முழுக்க இந்த 41 பேர் மரணத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய தற்குறிகளாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. சிபிஐ விசாரணை தாங்க, வேற எதுவும் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, விஜய் வந்து நிரபராதிங்க, விஜய்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க, விஜய் வந்து இதை பற்றி பேசுவதே இல்லைங்க, விஜய் வந்து ஒன்றுமே அவர் மீது ஒரு துளி அளவும் தவறு இல்லைங்க, முழுக்க முழுக்க இது திமுகவின் தவறுங்க, ஆளும் கட்சியின் தவறுங்க, அரசின் இயலாமைங்க அப்படின்னு தீர்ப்புலாம் வரல, தீர்ப்பு எதுவும் வரல. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தனிநபர் ஆணையம் விசாரிக்க வேணாம், உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்லுது, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லுது. இதற்கு பின்னாலும் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும். அதுவும் அந்த ஒதுக்கப்பட்ட நீதிபதி அவர்கள் எப்படிப்பட்டவர், என்னென்ன வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சூழ்நிலையில இதை இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. இவங்க நல்லா பாருங்க, இவங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடக்கூடியவர்கள் யார் தெரியுமா? தன் வீட்டில், சொந்த வீட்டில் மரணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 16 நாட்கள் பேசக்கூட கூடாதுன்னு சொல்லி தலைமை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நாங்கள் வந்து எங்களோட வழிகளை பொறுத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த தாவேகா தற்குறிகள் தான் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறதுக்கு என்ன, இப்போ மரணம் நடந்த 2வது 3வது நாட்களில் தாவேகா அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடப்படுது, அதையும் இவர் மறுக்கிறார். நம்ம இது குறித்து இருக்குன்னா ஒரு காணொலியும் போட்டோம், இது வந்து வெறும் புகைப்படமாக வந்தது, அது வந்து வெறும் ஏஐ கிரியேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வீடியோவே வந்தது, செய்தி சேனலில் நியூஸ் 18 சேனலில் வீடியோவே வெளியிட்டு தாவேகா தற்குறிகள் இங்கே வந்து ஆயுத பூஜை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், 41 பேர் மரணம் நடந்து அவர்களை புதைத்த இடத்துல, எரிச்ச இடத்துல இன்னும் அந்த ஈரம் கூட காயாத அந்த சூழ்நிலையில். ஆனால் இப்பொழுது இவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய ஆகப்பெரிய அந்த அந்த சுமையோடு இருந்த மாதிரி, நாங்கள் வந்து அந்த வலியோட வேதனையோடு இருந்தோம் அப்படின்ற மாதிரி 16வது நாள் நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இது எவ்வளவு பெரிய கேலி செயல்னு பாருங்கள். இப்போ 41 பேர் மரணிச்சிருக்காங்க, அந்த மரணித்தவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட சொல்ல முடியாமல், இரங்கல் நிகழ்வு கூட நடத்த முடியாமல் இருக்கின்ற இவர்கள் மனித தன்மையற்றவர்கள். இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே யாரை பற்றியும் எதை பற்றியுமே கவலை கிடையாது. இவர்கள் கட்சி வளரணும், இதை வைத்து குறிப்பாக இந்த 41 பேர் மரணத்தை வச்சு இன்னும் பெரிய அளவில் வளரணும், இன்னும் நம்ம வந்து உச்சத்துக்கு போகணும். மக்கள் ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருபோதும் தாவேகா மக்களுக்கான அரசியலை எப்பொழுதுமே செய்யாது. ஆனால் தாவேகா ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும், இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போன்ற ஒரு இடத்துல தயவு செஞ்சு எந்த வம்பும் வச்சிக்காமல் இருப்பது தாவேகாவிற்கு நல்லது. நல்லா பாருங்க, இதுவரைக்கும் எந்த ஒரு விவாத நிகழ்ச்சிகள்லையும் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தனிநபர் தாக்குதல் செய்ததே கிடையாது. ரொம்ப 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 அடக்கமாக, ரொம்ப நேர்மையான ஒரு விவாதத்தை நடத்தக்கூடியவர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். இடும்பாவனம் கார்த்திக் எந்த இடத்துலையும் கோவப்படாத ஒரு நபர் இன்னைக்கு கோவப்பட்டிருக்காருன்னா என்ன காரணம்னா, அந்த 41 பேர் மரணம் அவரை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. 1.5 வயது இறந்த குழந்தைக்கு அவர் மாலையை போடும்போது மிகப்பெரிய அளவில் அவர் வந்து வருத்தம் அடைஞ்சார். அவர் உண்மையிலே உடஞ்சி போய் பேசியிருக்கார். அவர் வந்து எல்லா சேனல்கள்லையும் பேசும்போது விஜயை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறார், ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். விஜய் ஒன்றும் ஒரு மனிதனே கிடையாது, அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அவர் பேசக்கூடிய தேவை அவருடைய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இப்போ விஜய் செய்யக்கூடிய அந்த சம்பவங்கள் தான். விஜய் வந்து அவர் ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாளராக நினச்சார், அவர் உண்மையிலே ஒரு கட்சியை வழிநடத்தி செல்ல தகுதியானவர் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அதற்கு துளி கூட விஜய் தகுதியற்றவர் என்பதை விஜய் நிரூபிச்சிருக்காரு. அதனால வந்த ஆத்திரமும் கோபமும் அவர் இடத்துல இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவர்கிட்ட வாயை கொடுத்து அடி வாங்கி கட்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.